ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான இலவச தரிசன கியூ நிலவரம் எப்படி இருக்கு? அதே மாதிரி லேட்டஸ்ட்டா ஒரு டிடிடில இருந்து அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இது நெறைய பேர் செக் பண்ணியிருப்பீங்களா என்ன அப்படின்னு தெரியல. ஸோ அந்த அப்டேட்டும் என்ன? அதுக்கப்புறம் ஆஃப்லைன்ல அக்காமடேஷனோட புக்கிங் பத்தின சில இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். தொடர்ச்சியா நம்ம சேனல்ல ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, டிடிடி ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸுமே நம்ம குடுத்துட்டு இருப்போம். ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எல்லா நண்பர்களும் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் தொடர்ச்சியா வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில 9 மணிக்கு ரூ. 300 தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அப்டேஷன் கொடுத்துருந்தாங்க. சிலர் வந்து ரூ. 500 தரிசன டிக்கெட்ல வர்ச்சுவல் சேவா வந்து புக் பண்ணியிருப்பீங்க. 7, 8, 9, 10 இந்த 4 நாளுக்கான தரிசன டிக்கெட்டுக்கு வெயிட்டிங்ல வந்து இருப்பீங்க. ஸோ அப்போ வந்து அது எப்போ ஓப்பன் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டுமே இருந்துச்சு. நான் காலையில உங்களுக்கு போஸ்ட் பண்ண வீடியோல இன்னைக்கு 1ஆம் தேதி கண்டிப்பா இது ரிலேட்டடான அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் அப்டேட் வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில 9 மணிக்கு நீங்க ரூ. 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணலாம். அந்த டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு ரூ. 500 தரிசன டிக்கெட் மத்தியானம் 2 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு ரூ. 500 தரிசன டிக்கெட் இந்த 4 நாளைக்கும் புக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து சேவா டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கான தரிசன டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல ரூ. 300 தரிசன டிக்கெட்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ புக் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இப்பவே ரூ. 500 தரிசன டிக்கெட்ல சேவா மட்டும் புக் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது தரிசனம் புக் பண்ண ஈஸியா இருக்கும். ஏன்னா ரூ. 300 தரிசன டிக்கெட் நிறைய பேர் ஃபாஸ்டா புக் பண்ணிட்டு இருப்பாங்க. சர்வர் ப்ராப்ளம் இது எல்லாமே வரும். ஆனா ரூ. 500 தரிசன டிக்கெட்ல இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே வராது. ஸோ அதனால நீங்க ஈஸியா வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்டா கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட். அடுத்த மாசம் அதாவது ஆகஸ்ட் மாசம் இந்த 4 நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த டிக்கெட் ஓப்பனிங் அப்டேட் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா கொடுத்துட்டாங்க. ரூ. 300 ரூ. 500 தரிசன டிக்கெட் 4 நாளைக்குமே ஓப்பன் ஆகுது. தேவைப்படக்கூடியவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க. டைமிங் காலையில 9 மணி, அதே மாதிரி மத்தியானம் 2 மணி கொடுத்துருக்காங்க. இந்த வர்ச்சுவல் சேவா ரூ. 500 தரிசன டிக்கெட்ல அதிகமான தர்ஷன் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணோற்சவத்துக்கு தான் ஒரு ஸ்லாட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ 2 பேர் போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கல்யாணோற்சவம் சேவா வந்து புக் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200க்கு மேலதான் கல்யாணோற்சவம் சேவாவுக்கு தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. மீதி இருக்க ஆர்ஜித சேவா, ஊஞ்சல் சேவா இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் 50 டிக்கெட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்க இப்ப கூட செக் பண்ணி பாத்துக்கலாம். இந்த ஆன்லைன் சேவால போயிட்டு இங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க ஸ்ரீவாரி கல்யாணோற்சவம் அப்படின்ற சேவா இருக்கும். இதுல இங்க தர்ஷன் அவைலபிலிட்டியில போயிட்டு இப்போ தர்ஷன் வந்து பாருங்க நான் ஒரு டேட் வந்து கொடுக்குறேன். இதுல வந்து பாருங்க ஜஸ்ட் இப்போ புக்கிங் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க செப்டம்பருக்கு. இதுல வந்து பாருங்க ஒரு நைட் ஸ்லாட்டுக்கு 390 டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த சேவாவுக்குன்னு பாத்தீங்கன்னா கல்யாணோற்சவம் சேவாவுக்கு. இது உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் சொல்றேன். இதுவே வந்து ஆர்ஜித சேவா அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து தர்ஷன் அவைலபிலிட்டி செக் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது ஒரு டேட்டை நீங்க சூஸ் பண்ணுங்க. இப்ப போய் பாருங்க இங்க 50க்குள்ளதான் ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் டிக்கெட்ஸ் இருக்கும். ஸோ அதனால சிங்கிளா போறவங்களுக்கு இந்த சேவாஸ் ஏதாவது புக் பண்ணிட்டு நீங்க ஸ்லாட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு காலையில ஸ்லாட் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுல 50 டிக்கெட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த சமயத்துல நீங்க வந்து சிங்கிளா போறவங்களுக்கு ஓகே. 2 பேரா போறவங்க இல்ல 2 டிக்கெட்டா புக் பண்ணணும்னா ஒரு ஐடிக்கு 2 டிக்கெட் புக் பண்ணலாம். அப்போ நீங்க 2 ஐடி யூஸ் பண்ணி 4 பேத்துக்கு புக் பண்ண முடியும். ஸோ அந்த சமயத்துல காலையில டைம்ல நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கல்யாணோற்சவ சேவாவை புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க தர்ஷன் டிக்கெட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ கல்யாண சோகத்துல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்றனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து வர்ச்சுவல் சேவா தான். ஸோ அதனால நீங்க எந்த சேவா வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு டிப்ஸா கொடுக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன். அடுத்தது இலவச தரிசனம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேத்து ஈவினிங் தான் வந்து கொஞ்சம் க்ரௌட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இலவச தரிசனத்துக்கான நேரம் எவ்வளவு நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 to 12 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நைட் டைம்ல போறவங்களுக்கு காலையில ஏர்லி மார்னிங்கே சாமி பார்த்துட்டு வந்துடுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் யாராவது தரிசனம் பார்க்க போறீங்க, நாளைக்கு நாளான்றைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ஈவினிங் டைம் இல்லைன்னா நைட் டைம்ல மாதிரி குடோன்ல போயிட்டு வந்து ஜாயின் ஆகிறதுக்கு ஐடியா பண்ணிக்கோங்க. ஏன்னா காலையில ஏர்லி மார்னிங்கே வந்து அலோவ் பண்ணிடுறாங்க. இதுவே காலையில ஏர்லி மார்னிங் கூட சில பேர் வந்து பாத்தீங்கன்னா போய் ஜாயின் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த டைமிங் போனா சீக்கிரம் நம்ம வெயிட்டிங் டைம் வந்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரி இருக்கு.
இதுவே காலையில ஒரு 7-8 மணிக்கெல்லாம் போனீங்கன்னா சில டைம் வந்து ஈவினிங் வரைக்குமே வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அத நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, சாயந்திரம் ஒரு 6 மணி 7 மணிக்கு மேல நீங்க போய் லைன்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரம் இலவச தரிசனம் பார்த்துட்டு வந்துரலாம். இந்த வாரத்த பொறுத்தவரைக்கும் சண்டே மட்டும் தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருந்தது. ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இலவச தரிசனம் தொடர்பா இருக்கக்கூடிய அப்டேட். டிக்கெட் வந்து எங்கேயுமே வாங்க தேவையில்ல. ஆஃப்லைன்ல உங்களுக்கு எங்கேயுமே ரூ. 300 தர்ஷன் டிக்கெட்டும் கிடையாது. இலவச தரிசன டிக்கெட்டும் ஆஃப்லைன்ல டைரக்ட்டா போயிட்டு வாங்குற மாதிரி எதுவுமே கிடையாது. ஆன்லைன்ல மட்டும் தான் இஷ்யூ பண்றாங்க. தேவைப்பட்டா புக் பண்ணுங்க. இல்ல அப்படின்றவங்க டைரக்ட்டா போயிட்டு இலவச தரிசன கியூல ஜாயின் பண்ணிக்கோங்க. முழுக்க முழுக்க உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஆதார் கார்டு கூட கேட்க மாட்டாங்க. உள்ள ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, அங்க தான் வந்து சில டைம் என்ன பண்றாங்கன்னா, ஸ்லாட் டைம் போட்டு ஒரு டோக்கன் மாரி குடுக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு இலவச தரிசன கியூல தான் தருவாங்களே தவிர, வெளியில எல்லாம் தரமாட்டாங்க. ஸோ அதனால இதுதான் அப்டேட் ஆகியிருக்கு. நீங்க எங்கேயும் போய் கன்ஃப்யூஸ் ஆகணும் அப்படின்றதே கிடையாது. பிளானிங் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு ஆஃப்லைன்ல ரூம்ஸ் வேணும் அப்படின்றவங்க டைரக்டா போயிட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப செப்டம்பர் மாசத்துக்கும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ரூம் அக்கமடேஷன் புக்கிங் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு. நிறைய பேர் புக் பண்ணி முடிச்சுட்டாங்க. இனி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் தான். செப்டம்பர் மாசம் வரைக்கும் திருமலையில ரூம்ஸ் வந்து ஆஃப்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். ஆன்லைன்ல யாராவது கேன்சல் பண்ணி அவைலபிள் ஆனா மட்டும்தான் கிடைக்குமே தவிர மீதி எந்த ஆப்ஷனுமே கிடையாது. திருப்பதியிலேயே ரூம்ஸ் புக்கிங் வந்து ஓபன் பண்ணாங்க ஆகஸ்ட் மந்த்துக்கு. வேணும்னா செக் பண்ணி பாருங்க ஏதாவது ஒரு டேட்டுக்கு அவைலபிள் இருக்கான்னு. உங்களுக்கு தேவைப்பட்டா திருப்பதியில நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அக்கமடேஷன் ரிலேட்டடா இருக்க இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இப்பெல்லாம் வந்து லட்டு வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா கொடுக்கறதா தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருந்த சமயங்கள்ல உங்களுக்கு லட்டு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் அன்லிமிட்டடா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ லாஸ்ட் வீக் தர்ஷன் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த பக்தர்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம இதுல பார்க்க முடியுது. 31ஆம் தேதி நேத்து அப்டேட் படி பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா வந்து 6 மணி நேரம் தான் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. 81,287 பேரு தரிசனம் வந்து பார்த்திருக்காங்க. ஸோ இந்த வாரம் போறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாளும் வந்து பவித்ரோற்சவம் வந்து நடக்குது. ஸோ சண்டேல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா 7, 8, 9, 10 அந்த 4 நாளும் பவித்ரோற்சவம் வந்து நடக்குது. ஸோ அதனால அப்ப வந்து கொஞ்சம் நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரம் பிளான் பண்ணி இருக்கிறவங்க நீங்க ஃபேமிலியோட தாராளமா போகலாம். கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ இதுதான் லேட்டஸ்டா இருக்கு அப்டேட். நாளைக்கு டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆனா தேவைப்படுறவங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்க வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 7, 8 வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கான அப்டேட் வந்து கொடுக்கல. ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஸோ அதனால மீதி இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ்ல தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ரூ. 300 500 தர்ஷன்ல சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகள் புக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து லேட்டஸ்டான அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.